நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்தில் நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார். டவுன்லோட் த SKTM Jewel app today. மற்றொரு அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாமக்கல் அருகே முதல்வரால் திறக்கப்பட்ட பாலம், அது தொடர்பாக ஊழல் நடந்திருக்கிறதா என பாமக தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பியிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். ராஜேஷ், அன்புமணி தரப்பிலிருந்து இந்த பாலத்தில் ஊழல் நடைபெற்றிருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வியானது எழுப்பப்பட்டிருக்கு. அவர் என்னென்ன குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்காரு, முழு விவரம் என்ன? கைமொழி வணக்கம். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். தன்னுடைய சமூக வலைதளத்தில் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த பதிவில், நாமக்கல் அருகே முதல்வரால் திறக்கப்பட்ட அந்த முதல் நாளிலேயே விரிசல் விழுந்த அந்த பாலம் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ரூபாய் 320 கோடி திட்டத்தில் நடந்த ஊழல் குறித்து விசாரணை தேவை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் நகரில் நெரிசலை குறைத்திடக்கூடிய வகையில் சுமார் 3.5 கிலோமீட்டர் தொலைவுக்கு கட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த மேம்பாலத்தில் பல இடங்களில் விரிசல் ஏற்பட்டிருப்பதும், சுற்றுச்சுவரின் கற்கள் பெயர்ந்து விடுவதும் அங்குள்ள மக்களிடம் பெரும் அதிர்ச்சியையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளதாக அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டிருக்கிறார். ரூபாய் 320 கோடியில் கட்டப்பட்ட அந்த மேம்பாலத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இன்று காலைதான் திறந்து வைத்த நிலையில், அதற்கு முன்பாகவே பாலம் சேதமடைந்திருப்பது கட்டுமான பணிகளின் தரமற்ற தன்மையை தான் காட்டுகிறது எனவும் அவர் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். பள்ளிப்பாளையம் பாலம் சென்னை முதல் கன்னியாகுமரி தொழில்நுட்ப அந்த தொழில் திட்டத்தின் கீழ் ஆசிய வளர்ச்சி வங்கியின் நிதியுதவியுடன் கட்டப்பட்டது என்றும், பன்னாட்டு வங்கி நிதியுதவியுடன் கட்டப்பட்ட இந்த மேம்பாலம் ஆய்வு செய்யாமல் எப்படி திறக்கப்பட்டது எனவும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கின்றார். தொடர்ச்சியாக ஏற்கனவே திருவண்ணாமலை மாவட்டத்தில் 15 கோடியில் கட்டப்பட்ட அந்த பாலம் தென்பெண்ணை ஆற்றில் திடீரென அதிக வெள்ளம் வந்ததால் அடித்து செல்லப்பட்டது என அரசு தப்பித்துக் கொண்டது என்றும், ரூபாய் 320 கோடியில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த மேம்பாலம் திறக்கப்படுவதற்கு முன்பே சேதமடைவது இயல்பானது அல்ல எனவும் அன்புமணி குறிப்பிட்டிருக்கிறார். எனவே இதில் ஊழல் ஏதாவது நடந்திருக்கின்றதா, அதே போல இந்த போக்குவரத்து மேம்பாலம் தொடர்ந்து பொதுமக்கள் பயன்படுத்துவதற்கு பாதுகாப்பானது தானா என்பதை அரசு ஆய்வு மேற்கொண்டு உறுதிப்படுத்த வேண்டும் எனவும் அன்புமணி கேட்டுக் கொண்டிருக்கிறார். நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்தில் நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார். டவுன்லோட் த SKTM Jewel app today.